அரசர்கள் கட்டின கோயிலில் இன்னைக்கு தான் முதல் முறையாக நான் ரெண்டா பிளந்த கோயிலை வந்து பார்க்குறேங்க. அர்த்த மண்டபமும் கருவறையும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க, உங்களுக்கு தெரியும். இதான் அர்த்த மண்டபத்துடைய சுவர், இதான் கருவறையோட சுவர். ரெண்டா பிளந்த நிலையில் இருக்கு பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு சாய்ந்த நிலையிலேயே இருக்கு. இது எந்த அளவுக்கு சாஞ்சிருக்குங்கிறத கீழே காட்டுறவாங்க. கோயில் கோபுரம் எந்த அளவுக்கு சாஞ்சிருக்கு பாருங்க, அதாவது முழுக்க முழுக்க ஒரு கருவறை எந்த அளவுக்கு சாஞ்சி நிற்கிது பாருங்க. இந்த அளவுக்கு ஒரு சாய்ந்த நிலையிலையும் நிற்கிதுங்கிறப்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. என்ன அப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. செங்கலால் கட்டின கட்டடம் முழுக்க, அதாவது அஸ்திவாரம் கூட வந்து பார்த்தீங்கன்னா அஸ்திவாரத்தோட ஒரு சாய்ந்த நிலையில் இருக்குது பாருங்க. எத்தகைய ஒரு பெரிய கோமுகம் பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு மூணு அடிக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிற இந்த கோமுகம் மேலே போன நிலையில் இருக்குது. அதாவது கோவில் வந்து சாய்ந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா கோமுகத்தில் இப்போ தண்ணி ஊற்றினா கூட கீழே வராது, திரும்ப கருவறைக்கே போகும். அந்த அளவுக்கு கோவில் கோபுரம் வந்து சாய்ந்த நிலையில் இருக்குது. ஆனால் இந்த கோமுகம் மிகவே ரொம்ப அழகான ஒரு நிலையில் இருக்குது, இன்னி வரைக்கும் உறுதியான தன்மையில். கண்டிப்பாக இந்த கோவில் கட்டினாங்க அப்படின்னா இந்த கோமுகத்தையே வச்சு தான் கண்டிப்பாக கட்டுவாங்கன்னு என்னுடைய எண்ணம். அது மட்டும் இல்லாமல் இப்போ சாமி எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வெளியில் எடுத்து வச்சு வணங்கிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு அஸ்திவாரத்தோட அளவு பாருங்கள், கிட்டத்தட்ட நான் ஒரு 5 அடிக்கு மேலே, நான் கிட்டத்தட்ட மண்ணு வேற கீழே மூடி இருக்கு, ஒரு 6 அடிக்கு மேலே வந்து